நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஓ 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஓ பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியிடங்கள் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாடல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். தோன்றி வந்தாடை கடல் தோன்றும் மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட விண்மீனிகள் அதிசயமே. உடலுக்குள் பின்னும் உயிருள்ளதென்பது, உடலுக்குள் காதல் உள்கொள்ளதென்பதும் கவியின் குரல் சுற்றுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். அண்ட் முக்கியமான நபர் முன்னாடி வந்து நம்முடைய டாப் 10 கண்டஸ்டன்ஸ் அனைவரும் அவருடைய பாடலை பாடி அவரை சந்தோஷப்படுத்திருக்காங்க. அவரும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. வைரமுத்தையா நம்ம கூட இருக்காரு. அண்ட் அவருடைய வரிகளில் வந்த மற்றொரு பாடலை எடுத்து பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் SS01 சரத் சந்தோஷ். புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தார், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தார். உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்ன ஆகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடு. புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தாள், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவரைந்தாள்.
சஜனி புள்ளி சேர்ந்து ஓவியம், உள்ளம் சேர்ந்து காவியம். கோடு கூட ஓவியத்தின் பாகமே, கூடல் கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம்? என் வெட்கத்தில் நிறம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே. வா பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவரைந்தாள். தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீவரைந்தாள். உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால், உயிருள்ள நானோ என்னாகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடு. சரத், சந்தோஷ், உங்க குரல்ல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க சங்கதிகள் மேல. அந்த சங்கதிகள் மேல அந்த காந்தம் பாய்கிற போது ஒரு சின்ன மின்சார உற்பத்தி ஆகுது, காதுகள்ல வந்து அடிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த பல்லவிக்கு எனக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் எனக்கு நினைவு வருகிறது. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது சக மாணவி ஒருவர் என்னிடம் கொண்டு வந்து தான் எழுதிய ஓவியத்தை கொடுத்தார். எதற்கு இந்த ஓவியத்தை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். உங்கள் கருத்தை எழுதுங்கள் என்று சொன்னார். அந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, இயல்பாக இருந்தது. அந்த ஓவியத்தின் கீழே ஒரு வரி எழுதி கையெழுத்திட்டேன். நீ இனிமேல் நெருப்பை ஓவியமாக வரையாதே, தூரிகை தீப்பிடித்து விட போகிறது, இப்படிக்கு வைரமுத்து என்று எழுதினேன். கையெழுத்து போட்ட வைரமுத்துவுக்கு அந்த ஓவியம் வரைந்த பெண்தான் மனைவியானார். தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. சாதாரணமாக இந்த நடுவர்கள்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். உங்க பாட்டை கேட்டு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டார்கள், நான் கவனித்தேன். அதுதான் உங்கள் பாட்டு அடைந்த வெற்றி. வாழ்த்துக்கள், வளர்வீர்கள். Sharath, sir. nothing less than this. Thanks a lot, sir. Thank you, sir. சரணத்தோட கடைசி லைனுக்கு வந்து திருப்பி பல்லவி பாடின பத்தியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த பாட்டுக்கு நிறைய பிரெத் கண்ட்ரோல் ஆனும், அதனோட தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். பட் ஹவ் யூ sang it, so beautiful. அவுட்ஸ்டாண்டிங். இந்த லிரிக்கோட பிளேஸ்மெண்ட், அந்த டியூன், அந்த ஃப்ளோ அப்படி வந்து அந்த பிரெத் கண்ட்ரோலோட, அது தெரியாம அந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வருது இல்லையா, அதுதான் இன்னைக்கு பார்த்தேன் நிஜமாவே. இட் வாஸ் ஸோ இவ்வளோ அழகாக இருந்தது அந்த எண்டிங். அது மட்டும் போதும். இந்த இன்னைக்கு இந்த பாட்டில் நீங்கள் பாடினது அந்த ஒரு போர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. Thank you, sir. காட் பிளஸ். So good. Thank you. All the best. நீங்களே உங்களுடைய கவிதைகளில் சில இடங்கள் அது சொன்னது உண்டு. மனிதனால் அந்த முதல் விஷயம்னு இருக்கக்கூடிய ஒரு 5-6 விஷயங்களை மறக்கவே முடியாது. அப்படியாக உங்கள் வாழ்வில் முதல் காதல் என்று எதை நினைக்கிறீர்கள்? என்னுடைய முதல் காதல் பறவைகளின் மீது. 11 வயது இருக்கும். வைகை அணைக்கு பக்கத்தில் நாங்கள் வாழ்ந்ததால் தலைக்கு மேலே பறந்து கூட்டம் கூட்டமாக போகும் கொக்குகளை அண்ணாந்து பார்த்த பொழுது பறக்கிற மேகங்கள் என்று கவிதை எழுதினேன். பறவைகள் பறப்பதை நீங்கள் கவனித்து பார்த்திருந்தால் தெரியும், இறக்கைகள் ஆடுமே தவிர கால்கள் அசைவதே இல்லை. கால்கள் இரண்டும் ஜோடி சேர்ந்திருக்கும், இறக்கைகள் மட்டும் அசையும். சில பறவைகளை பற்றி படித்திருக்கிறேன். நீண்ட தூரம் பறக்கிற பறவைகள் தங்கள் ஒரு பக்கச் சிறையில் தலை வைத்து தூங்கிக் கொண்டே போகின்றன என்பது பல பேருக்கு தெரியாது. அப்படித்தான் பறவைகள் பறக்கின்றன. பறவைகள் மீது எனக்குள்ள இன்னொரு காதல், எந்த பறவைக்கும் வேர்ப்பதில்லை. பறவைகளுக்கு வேர்வை சுரப்பிகள் இல்லை. காக்கையை, குருவியை, கொக்குகளை, காடையை, கௌதாரியை, கிளியை, குயிலை, மயிலை நான் சின்ன வயதிலிருந்து காதலித்திருக்கிறேன்.
அந்த பறவை காதல் தான் மெல்ல மெல்ல மனித காதலாக, மானுட காதலாக மாறியதாக உணர்கிறேன். நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவம் சார்ந்தும் அல்லது உங்களுக்கு கிடைச்ச சொந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக வந்த ஒரு தத்துவ பாடல் இதை சொல்லுவீங்க, அல்லது தத்துவ பாடல், காதல் அல்லாத பாடல்? வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடே நண்பா, உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம், உன்னை வெல்வேன். இது என் வாழ்வின் மிக முக்கியமான பாட்டு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல இம்முறை முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. என்ன சொல்லுவேன், என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல. இந்த வேதனை யாருக்கு தாயில்ல, ஒன்ன மீறவே ஊருக்குள்ளாள் இல்ல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி. சுகராகம் சோகம் தானே, சுகராகம் சோகம் தானே. யாரது போறது, குயில் பாடலாம் தன் முகம் காட்டுமா. பூங்காத்து விரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. நாராயணன், ரிஸ்வான், அழகேசன், உங்கள் மூவருக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். இந்த பாட்டு பழைய நினைவுகளை எனக்குள் கிளப்பி விடுகிறது. ஒரு மகா கலைஞன் சிவாஜி, பள்ளி நாட்களில் அவர் படங்களையெல்லாம் நான் கீற்று கொட்டகைகளில் மணல் குவித்து வைத்து மேடையிட்டு அமர்ந்து பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த மகா கலைஞனுக்கு பாட்டு எழுதி நான் முதல் தேசிய விருது பெறுவேன் என்று கனவிலும் நினைத்ததில்லை. இந்த பாடலில் நீங்கள் பாடுகிற பொழுது நான் கவனித்தது ஒன்று உண்டு. இந்த பாட்டுக்குள் ஒரு இளம் சோகம் இருக்கும். அந்த சோகம் அந்த மெட்டுக்குள்ளேயே ஒரு மெல்லியதாக அழுது கொண்டிருக்கும். அந்த சோகத்தை அழகாக கொண்டு வந்தீர்கள் உங்கள் குரலில். இந்த நேரத்தில் மறைந்த என் அருமை நண்பர் மலேசியா வாசுதேவரை நினைத்து நான் கண்ணீர் பெருக்குகிறேன். வாழ்க மலேசியா வாசுதேவருடைய புகழ், உங்களுடைய அன்பும் உங்களுடைய திறமையும் வளர்க என்று வாழ்த்துகிறேன். இந்த பாட்டை கேட்குறப்போ ஒரு கேள்வி இயல்பாகவே வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு கவிஞன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சில நேரம் தன்னுடைய வார்த்தைகளை வடிக்கிறான், இன்னொரு பக்கம் அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அதை உணர்ந்து முன்வைக்கிறான்.
ஆனால் எப்படி ஒரே மனிதன் ஏறக்குறைய பொருந்தா காமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும், ஒரே கவிஞன் ஒரு 18 வயதில் துளிர்க்கிற காதலையும், இன்னொரு பக்கம் பள்ளிக்கூட பருவத்திலே அது காதலா இல்லையா என்று புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் இருக்கிற காதலையும், 65 வயதுக்கு மேல் வரக்கூடிய துணை சார்ந்த அன்பு சார்ந்த ஒரு காதலையும், எல்லா காதலையும் இப்படி சொல்ல முடிகிறது? இதை எழுதுகிற போதெல்லாம் அந்தந்த காலத்தில் நீங்கள் இல்லவே இல்லை. இது எப்படி சாத்தியப்படுகிறது? ஒரு எழுத்தாளன் ஒரு தேகத்தில் 1000 வாழ்க்கையை வாழுகிறான். அவன் ஆணாக, பெண்ணாக, இருபால் இனமாக, தாயாக, மனைவியாக, குழந்தையாக வாழுகிறான். எல்லா அனுபவத்தையும் கேட்டும் கற்றும் பட்டும் உள்ளே சேமித்து வைத்திருக்கிறேன். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு தேவையான அனுபவங்கள் என் மன உண்டியலில் கிடக்கின்றன. எப்போது தேவையோ அப்போது எடுத்து செலவழிப்பேன். உண்டியலை உடைக்க மாட்டேன். கவனமாக காசுகளை மட்டும் வெளியே எடுப்பேன். அப்படித்தான் செய்கிறேன். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் பல்வேறு பாடல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அடுத்து வரும் பாடகர் யார்? SS07 சௌந்தர்யா. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவில் வந்தவன் மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன? மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன? தாண்டிலாடனைக் கண்ட என்னுடன் வசனை கொண்டதென்ன? நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், இளைத்தேன் தொடுத்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. 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 கடைசியாக நீங்கள் கேட்டீர்களே ஒரு கேள்வி, நீயா
நீயா என்று. அதைத்தான் நானும் உங்களை பார்த்து கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன். இது நீயா இல்லை பாம்பே ஜெயஸ்ரீ தானா? உங்க மொழி அழகு, இசை ரொம்ப அழகு, அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அழகு. சங்கதிகள் எதையும் தவறவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தீர்களே, அதற்காக இந்த அரங்கம் உங்களுக்கு கைதட்ட வேண்டும். இந்த பாடல் பிறந்ததே ஒரு அபூர்வமான ஒரு தருணம். இயக்குனர் மணிரத்னம், ஏஆர் ரகுமான், நான், சுஹாசினி அத்தனை பேர் மாலத்தீவில் சென்று ஒரு வாரம் இருந்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் ராஜனும் ராஜகுமாரியும் காதலித்தால் எப்படி இருக்கும் என்பது பாட்டு. பல மெட்டுக்கள் அமைத்த பிறகு நான் மணிரத்னம் அவர்களை கேட்டேன், இந்த பாடலை வழக்கமான மொழியில் இல்லாமல் சங்க இலக்கிய மொழியில் அமைத்தால் எப்படி இருக்கும் என்றேன். ஏஆர் ரகுமான் கேட்டார், சங்க இலக்கியம் என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டார். மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டுங் காணேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே என்கை தோடீர் இலங்குவளை நிகழ்த்த பீடுகடு குறிசிலுமோர் ஆடுகள மகனே. இதுதான் சங்க இலக்கியம்னு. உடனே அவரு, காதுக்கு நல்லா இருக்கு, பாடவே முடியாது போல் இருக்கே, இன்னும் கொஞ்சம் எளிமையான சங்க இலக்கியம் இருக்கான்னு கேட்டாரு. நான் திருப்பி சொன்னேன், அற்றை திங்கள் அந்நிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் புறர்கொளார். இது ஒரு புறநானூற்று பாட்டு என்று சொன்னேன். ஆஹா, அந்த அற்றை திங்கள் ரொம்ப அழகா இருக்கு, அதை பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த பாட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழை டிஜிட்டல் யுகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஏஆர் ரகுமானை சாரும். கொஞ்சம் முயற்சி செய்தால் இன்னும் ஒரு உயரத்தை நீங்கள் எட்ட முடியும். உங்களை பாராட்டுகிறேன். சௌந்தர்யா, இந்த பாடல் நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க எப்படி எப்படி பாடினீங்க? நறுமுகையே நறுமுகை. நானும் இப்படி தான் பாடினேன், நறுமுகையே நறுமுகையேன்னு பாடினேன். சார் உடனே சொன்னார், உன்னி அது நறுமுகையே இல்லை, அது நறுமுகையே. முகைன்னா முதல்ல பூவுக்கு முதல்ல இருக்கிறது தான் முகை. முதல்ல அரும்பு, முகை, மொட்டு, மலர், பூ. இத்தனை நிலை இருக்கு. 5 நிலை இருக்கு பூவுக்கு. 6வது நிலை ஒன்று இருக்கிறது பூவுக்கு. அது வீன்னு சொல்றாங்க தமிழ்ல. வீழக்கூடிய பூவுக்கு வீன்னு பேர். இவ்வளவு 6 நிலைகள் ஒரு பூவுக்கு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அற்றை திங்கள் அந்நிலவில் இருக்கு இல்லையா, அது பாடுங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர் வழிய. நெற்றி தரள நீர் வடிய, அப்படி இருக்கு. நெற்றி தரள நீர் வழிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. ஃபர்ஸ்ட் நீயா, தட் இஸ் ஒன்லி த நெக்ஸ்ட். அதுதான் இருக்கு. ஓகே, பட் அதர்வைஸ் ரொம்ப அழகாக பண்ணீங்க, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். வாழ்த்துகள். மணிரத்னம் அவர்கள், அப்புறம் ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து. இது ஒரு காலத்திற்கு ஏற்ற ஒரு கூட்டணின்னு கூட சொல்லலாம். இந்த கூட்டணி எப்படிப்பட்டது? இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் ரஹ்மான் அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு, மணிரத்னம் அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். நீங்கள் நினைப்பீர்கள் மணிரத்னம் அதிகம் பேச மாட்டார் என்று. ஆமாம், எல்லோரிடமும் அதிகம் பேச மாட்டார். நீங்கள் நினைப்பீர்கள் ரகுமான் சிரிக்க மாட்டார் என்று. எல்லோரிடமும் சிரிக்க மாட்டார். நாங்கள் 3 பேரும் கூடினால் நித்தம் தீபாவளி தான், பட்டாசு தான், கலகலப்பு தான், உற்சாகம்தான். எங்கள் உற்சாகம்தான் கலையாகிறது. இந்த ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு படத்தில் தொடங்க போகிறோம் என்றால் 3 பேரும் கூடுவோம். இந்த படத்தில் மிகச்சிறந்த பாட்டு எதுவாக அமைய முடியும் என்று முடிவு செய்வோம். இதுதான் இந்த படத்துல மிகச்சிறந்த பாட்டு. அந்த பாட்டை மெட்டமைத்து எழுதுங்கள், ஒலிப்பதிவு செய்வோம் சொல்லுவோம். ஸோ அந்த படத்தின் மிகச்சிறந்த பாட்டு ஒலிப்பதிவாயிடுச்சு. இப்போ நாங்கள் முடிவு செய்வோம், எல்லா பாட்டும் இந்த மிகச்சிறந்த பாட்டை தாண்ட வேண்டும்.
இதுதான் எங்க வெற்றி ரகசியம். எனவே எங்களுக்கு போட்டி வெளியில் இல்லை, நாங்களே எங்களுக்குள் போட்டிவிட்டு ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். இதுதான் எங்கள் கூட்டணியினுடைய வெற்றிக்கு மூல ரகசியம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபார் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் யார் பாடப் போகிறார்கள்? SS08 சோனியா. தானம் தும் ததானம் தும் ததானம் தும் ததானம் பந்தம் ராகபந்தம் முந்தன் சந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் முந்தன் சந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதேயோ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதே ஓ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே. ஆமோதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே. விலகிப் போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே மார்மீது பூவாகி விடவா விழியாகி விடவா. நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலோரதே ஓ பூவும் மாளானதே. நாதம் என் ஜீவனே. நன்றி சோனியா, எத்தனையோ நினைவுகளை வரவழைத்து விட்டீர்கள். என் கண்கள் ஈரமாக இருந்தன. 33 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பிரசாத் ஒலிப்பதிவு கூடத்தில் அந்த பெரும் பாடகி எஸ் ஜானகி பாடிய அந்த ஒலிப்பதிவு அறையும் கண்ணாடி வழியே நான் அந்த அம்மையாரையே கவனித்து கொண்டிருந்த தருணமும் இளையராஜாவின் இசைக்கோலமும் பாரதி ராஜாவின் வெறியும் ஞாபகத்திற்கு வருகின்றன. நீங்கள் பாடிய போது உங்கள் உடல் ஆடியது. சின்ன சின்ன அபிநயங்கள் பிடித்தீர்கள். இசை உங்களை ஆற்றுவித்தது. எஸ் ஜானகி அவர்கள் பாடுகிற போது ஆடுவதும் இல்லை, அசைவதும் இல்லை,
ஒரு சின்ன சரணமும் இல்லை, சிலை பாடுவது மாதிரி, அச்சடித்த பதுமை பாடுவது மாதிரி, ஒரு ஓவியம் பாடுவது மாதிரி ஒலிபெருக்கி முன் நின்று அந்த அம்மையார் பாடிய கோலம் இப்போதும் என் கண்களுக்கு முன்னால் விரிகிறது. அந்த காட்சியை நீங்கள் எனக்கு நினைவூட்டி விட்டீர்கள். இந்த பாட்டு எனக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுத்தது. இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்கிற பொழுது 2 நண்பர்கள், ஒலிப்பதிவாளர் பாண்டுரங்கன், இன்னொரு உதவி இயக்குனர் 2 பேர் வந்து என்னை கேட்டார்கள், ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிவிட முடியுமா என்று கேட்டார்கள். என்ன வார்த்தை என்று கேட்டேன். அமுத கானம் நீதரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே, விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே. இந்த விதவைங்கிற வார்த்தையை மட்டும் எடுக்க முடியுமான்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், கவித்துவத்தின் உச்சத்தில் வந்து விழுந்திருக்கிறது, மொழி செழித்திருக்கிறது. ஜானகி அம்மா பாடும்போது நீங்க கேளுங்க, அந்த வரிக்கே ஒரு கம்பீரம் வரும் பாருங்க. மாற்ற வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒலிப்பதிவு கூடத்தில் அந்த மாபெரும் பாடகி தன் கணவனை இழந்து நெற்றிப்பொட்டு இல்லாமல் பிரசாத்துக்கு வந்த பொழுது அந்த 2 நண்பர்களும் என்னை பார்த்தார்கள். நான் குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தேன். நான் எழுதிய எழுத்துதான் அதற்கு காரணம் என்ற மூட நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் அதை நம்பாதவன். ஆனால் எழுதுகிற போது வாழ்த்தியே எழுதி விடுவது, எழுதுகிற போது இனிமேல் பழித்து எழுதுவதில்லை, எதிர்மறையாக எழுதக்கூடாது, வாழ்த்துகிற மரபையே பாடலில் கைப்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை தந்த பாட்டு இந்த நாதம் என் ஜீவனே என்கிற பாட்டு. நீங்க ரொம்ப அழகா பாடினீங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த பாட்டுக்கு உங்க குரல் அவ்வளவு அழகா பொருந்தி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தால் ஜானகி அவர்களை நெருங்கி விட முடியும், தொட்டு விட முடியாது. உங்கள் பாடலை மட்டும் சொல்லிவிட்டு நான் என் உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைத்தேன். உங்கள் பாட்டு என்ற ஒரு பாதாள கரண்டி எல்லாவற்றையும் அள்ளிக்கொண்டு வந்து விட்டது. நன்றி, வாழ்த்துக்கள். சோனியா, ஜானகி அம்மா சாங்ஸ் பாடும்போது தனி அழகு சோனியாவோட சாங் வாய்ஸுக்கு. ஐயோ, அன்னைக்கு ஜானகி அம்மாவே வந்து பாராட்டினாங்க, அப்படியே போய் ஷி ஹக்ட் ஹர். இன்னைக்கு சூப்பர், என்ன பர்ஃபெக்ஷன் சோனியா. எங்கே இட் வாஸ் சோ பர்ஃபெக்ட், எவ்ரி லைன். அந்த சரணத்தோட கடைசி லைன் மட்டும் விழியாக விடவா, அந்த லைன் மட்டும்தான் மியூசிக்கலி கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் சொல்லலாம், மிச்சம் எல்லாம் இட் வாஸ் சோ பர்ஃபெக்ட். காட் பிளஸ் யூ. அவ்வளோதான். மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியில் திரு பாரதிராஜ் அவர்கள் பேசிய போது, விஜய் டிவியினுடைய நிகழ்ச்சியில் தான் பேசும்போது மேடையிலே சொன்னார், மதுரையிலே ஒரு கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு காம்பினேஷனை, ஒரு மிகச்சிறந்த ஒரு கூட்டமைப்பை ரசிகர்கள் எவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்களோ அது தொடரணும்னு ஆசைப்படுறதும் ஒரு ரசிகனுக்கு இருக்கக்கூடிய உரிமையும் விருப்பமும் கூட. இளையராஜாவுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இளையராஜாவுக்கு இளையராஜா பிரச்சனை, வைரமுத்துவுக்கு வைரமுத்து பிரச்சனை. இல்லை, அது இளையராஜாவால் வைரமுத்துவுக்கோ வைரமுத்துவால் இளையராஜாவுக்கோ பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. ஆனால் ஒரு வெறுப்பு, ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த 2 பெரிய ஜீனியஸும் சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறதா? காலம் கடந்து விட்டதாக நினைக்கிறேன். விருப்பங்கள் வேறு, யதார்த்தங்கள் வேறு. இப்போது கூட அவருடைய இசையை நேசிக்கிறேன். பழைய பாடல்கள் கேட்கிற போதெல்லாம் நெகிழ்ச்சி ஏற்படுகிறது, பார்த்து பேசலாம் என்று கூட தோன்றுகிறது. ஆனால் சில சின்ன சின்ன தடைகள் பெரிய பெரிய சுவர்களை எழுப்புகின்றன. அந்த சுவர்கள் இல்லை என்று நான் தீர்மானிக்கிற பொழுது அது சாத்தியமாகலாம். ஒன்று, அந்த சுவர்கள் இடியலாம் அல்லது சிலர் இடிக்கலாம். அதன் பிறகு
உறவுகள் எப்படி சாத்தியமாகிறது என்று பார்ப்போம். என்னோடு சேர்ந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் அவர் இல்லை. அவரோடு சேர்ந்துதான் பணியாற்றி ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் நான் இல்லை. ஆனால் காலம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு கட்டுப்படுவதற்கு நான் காத்திருப்பது மாதிரியே அவரும் காத்திருந்தால் சாத்தியமாகலாம். மொழி என்றும் கவிதை என்றும் வருகிற போது வைரமுத்துவை எந்த தட்டில் வைக்கிறோமோ, இசை என்றும் அது சார்ந்த கலை என்றும் வருகிற போது இளையராஜா அவர்களை எந்த தட்டில் வைக்கிறோம். அப்படியான ஒரு விருப்பம், ஒரு நிலை இருக்கிற போது இயல்பாகவே எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நீங்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து பணிபுரிதல் என்பது நட்பு என்கிற எல்லைகளை தாண்டி ஒரு இசை வடிவங்களுக்கும் மொழிக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கட்டுகள் எப்போ உடைகிறதுங்கிறது தெரியல எங்களுக்கு. அது ஏன்னா நீங்கள் இந்த குளத்தில் கல்லறிந்தவர்களில் தொடங்கி எல்லாவற்றிலுமே இதை சிலேடையாக வெவ்வேறு வடிவங்களில் சொல்லியிருக்கிறீர்கள். என்னுடைய தன்மானம் குண்டூசி முனையால் குத்தப்படுவது போல நான் சந்தேகித்த போதே வெளியே வந்தேன் அப்படி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயும். ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் பர்சனலாக என்னன்னு தோணும்னா, நீங்கள் இது மாதிரி எப்பொழுதாவது வெளிப்படையாக கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற போதும் உங்கள் நண்பரோடு பேசுகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்போது நீங்கள் பேசியதை எங்களிடம் பேசியதாக நான் பார்க்கவே இல்லை, இளையராஜா அவர்களிடம் பேசியது போலதான் எனக்கு படுகிறது. இது ஒரு ஜீவார்த்தமான விஷயம். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரதி ராஜா அவர்கள் நடிகை ராதா அவர்களை கொலுசை கட்டிட்டு நீ ஓடுமான்னு சொல்லுவார். அந்த சந்தத்திலிருந்து அவர் ஒரு மெட்டை எடுப்பார். அந்த மெட்டுக்கு வைரமுத்து பாட்டு கேட்கவே அவ்வளவு பேரானந்தமாக இருக்கிறது. விழியில் விழுந்து இதயம் நனைந்து உயிரில் கரைந்த உறவே, கலந்த உறவே, எப்பொழுது வரும் அந்த வசந்த காலம்? தாவரங்களுக்கு வசந்த காலம் வருடா வருடம் வருவது உண்டு. கலைத்துறையின் வசந்த காலம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் வரும் என்று தோன்றுகிறது. வேண்டாம் என்று நான் நினைக்கவில்லை. காலம் எப்படி கட்டளையிடுகிறது என்றும் தெரியவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சேர்மானங்கள் தான் வெற்றி பெறுகின்றன. ஏ பீம்சிங், கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஸ்ரீதர், வின்சென்ட், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன், ஏபி நாகராஜன், கேவி மகாதேவன், கண்ணதாசன், பாபநாசம் சிவன், ஜி ராமநாதன், தியாகராஜ பாகவதர். இப்படி காலந்தோறும் ஒரு கூட்டணி ஒரு வெற்றியை பூரணமாக பெற்றுவிட்டு இசைக்கு தொண்டாற்றிவிட்டு விடைபெறுகிறது. காலம் அப்படி விடை தந்து அனுப்பிவிட்டதோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது நாங்கள் மீண்டும் இணைந்தால் பழைய இளமை, பழைய கூட்டணி, பழைய இயக்குனர்கள், பழைய கதை, பழைய தளம் எல்லாவற்றையும் விட எங்கள் பழைய ரசிகர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தோன்றவில்லை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஊடக பெருக்கத்துக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழர்கள் ரசிகர்கள் நாம் மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இனிமேல் இணைந்து பணியாற்றினால் 80களில் நாங்கள் கொடுத்த பாடல்களைப் போல நாங்கள் எழுதி கொடுத்து இசையமைத்தால் அது பழைய பாடல் என்று சொல்லுவார்கள் தமிழர்கள். அதை விட்டுவிட்டு நவீன பாணியில் அவர் இசையமைத்து நவீன மொழியில் நான் பாட்டு எழுதி நவீனமான முறையில் படமாக்கப்பட்டால் எங்கே போயிற்று இவர்களின் பழைய ஜீவன் என்று கேட்பார்கள். இந்த 2 பழிகளுக்கு மத்தியில் நாங்கள் தனித்திருப்பதை வெற்றி என்று நான் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் நீங்க கேட்ட சொன்னீங்க, கண்ணாடி அறைக்குள் நின்று கொண்டு அவங்க பாடினது கண்ணு முன்னால ஓடுது அப்படின்னு. அதுபோல நீங்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து பணிபுரிந்த பாடல்களில் எந்த பாடலை கேட்கிற போது நீங்கள் ஒரு கவிஞர், அவர் ஒரு இசையமைப்பாளர் என்ற எல்லைகளை கடந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கிற இந்த நட்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும், அது எந்த பாடல்? 1000 தாமரை முட்டுக்களே. அந்த பாட்டு கேட்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் எடுத்த சொந்த படம். என்று சொன்னவுடன் இது எங்கள் நாட்டுப்புற கும்மி என்று எனக்கு தெரிந்து விட்டது.
இதை அவர் எந்த கலாச்சாரத்திலிருந்து இந்த மெட்டை பிடித்தாரோ அந்த கலாச்சாரத்துக்கு பக்கத்திலேயே ஊறி வளர்ந்தவன் நான். எனவே அது கும்மி என்பது எனக்கு தெரியும். எனவேதான் மெட்டு தனன என்று வருகிறது. ஆயிரந்தாமரை மொட்டுக்களே ஆனந்த கும்மிகள் கொட்டுக்களேன் என்று நான் எழுதுகிறேன். இது ஒரு திருவிக்கா பூங்காவில் எழுதினேன். ஒரு மரத்தடியில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் பாம்குரோ விடுதியில் தங்கியிருந்தார்கள். நான் 11 மணிக்கு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு கோடை காலம், மரங்களில் எல்லாம் இலைகள் இல்லை, கிளைகள் மட்டும் இருந்தன. நான் அந்த மரத்தடியில் பாதி வெயிலில் அமர்ந்து இந்த பாட்டை முடித்துக்கொண்டு எடுத்து ஓடுகிறேன். நான் உள்ளே போய் இந்த பாட்டை கொடுத்தவுடன் என் பக்கத்தில் வாருங்கள் என்றார் இளையராஜா. என்னன்னு கிட்ட போனேன். இன்னும் கிட்ட வாங்கினாரு. கிட்ட போனேன். தலையில் என்னமோ நெளிகிறதே என்று பார்த்தார். நான் வகிடெடுத்து வாரி இருந்த பொழுது அந்த வகிட்டின் மீது அந்த மரத்திலிருந்து விழுந்த புழு ஒன்று ஊர்ந்து கொண்டிருந்திருக்கிறது. அதை கூட கவனிக்காமல் நான் மொழியில் மூழ்கி இருந்திருக்கிறேன். அந்த புழுவை எடுத்து கொண்டு போய் கழிப்பறையில் போட்டுவிட்டு வந்து பாட்டை பார்த்தார். அந்த பாடலை பாடி முடித்த பிறகு கட்டிக்கொண்டார். இதுதான் பாட்டு. எங்கேயா பிடிக்கிறார் இந்த ஆளு? பாரதிராஜர் எங்கேயா பிடிக்கிறார் இந்த ஆளு இந்த வார்த்தையெல்லாம்? இது தீயின் ஊற்று, இதில் தேனை ஊற்று, புல்வெளியின் மீது 2 பூமாலை எழுதியிருந்தேன். பாரதிராஜா சொன்னாரு, எனக்கு ஷார்ட்டே கொடுத்துட்டாரியா. புல்வெளியின் மீது 2 பூமாலை, ஒன்றை ஒன்று சூடும் இது பொன்வேளை. இந்த பையனுக்கு ஷார்ட் கொடுக்கிறாரு, மீட்டர் கொடுக்கிறார். அதாவது 3 பேரும் ஒரு வீணையின் ஒரு தந்தியின் ஒரே சுதியில் இயங்கிய காலம் அந்த காலம். அது மீண்டும் வருமா என்று தெரியாது. அது வாழ்வில் ஒரு முறைதான், அது வாழ்வில் ஒரு முறைதான் வரும். எனவே இந்த பாட்டலை கேட்கிற போது இதோ இன்று எடுத்திருக்க நீங்கள் பார்க்கிற இந்த படம் ஆயிரந்தாமரை மொட்டுக்களை பாட்டு ஒளிப்பதிவு செய்து வெளியே வந்து நாங்கள் எடுத்த படம். இப்போது கூட மனம் சோர்வடைகிற போது என் தலைமாட்டில் நான் கேட்கிற பாட்டு ஆயிரந்தாமரை மொட்டுக்களே. கவிஞர் ஒரு நல்ல பாடகரும் கூட. நிறைய பேர் அதை எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் இசைக்கான இந்த மேடையில் அவர் வந்திருக்கிற நேரத்தில் ஒரு 2 லைன் பாடினார்னா ரொம்ப நல்லா இருக்கும். கவிதைக்கு பொய் அழகு என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் கோபிநாத்துக்குமா பொய் அழகு? கவிதைக்கே பொய் அழகு. கோபிநாத், நான் நல்ல பாடகர் என்பதில் நல்ல ரசிகன். நான் தப்பு தப்பாய் பாடுவேன். அதை தமிழகம் பொறுத்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் பாடுவதில்லை. அல்ல, தப்பு தப்பா பாடினாலும் நீங்க பாடுறத கேட்பாங்க, அதுக்காக தான். பொன்மாலை பொழுதில் விட்டு போன சரணத்தை பாடுகிறேன். இரவும் பகலும் யோசிக்கிறேன், எனையே தினமும் பூசிக்கிறேன், சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன், வேதங்களே வேதங்களா கூடாது இது ஒரு பொன்மாலை பொழுது. மகன் நாடுகிறாள், வேறு உடை போடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. முதல் பாடல்லையே தான் யாருன்னு சொன்ன கவிஞர் இவர் தான் நினைக்கிறேன். வானம் எனக்கு ஒரு போதிமரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் செய்தி தேதி வரும் அப்படின்னு அப்படி முடிச்சுட்டு அந்த பாடல் ஓகே சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு அட்லாண்டிக் ஹோட்டல்லேருந்து ஓடி போய் தன்னுடைய மனைவியை பார்க்க போகிறார். குழந்தை பிறந்திருக்கிறது. அங்கேயும் கவிதை போயிட்டு தன்னுடைய மனைவியிடம் சொல்றார், உனக்கும் எனக்கும் முதல் பிரசவம்.